நீங்கள் அலாரம் சத்தத்திலல்ல உங்கள் வீட்டிற்குள் நுழையும் வெள்ளத்தின் சீற்றத்தால் எழுந்திருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். நமது பொது உள்கட்டமைப்பு வெடிக்க காத்திருக்கும் ஒரு டைம் பாமா. இன்று காலை நவம்பர் 10, 2025 கொச்சியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதிவாசிகள் இந்த கொடூரமான நஜ கனவை எதிர்கொண்டனர். கேரள நீர் ஆணையத்திற்கு சொந்தமான ஒரு பெரிய நீர்த்தேக்க தொட்டி திடீரென்று இழந்து விழுந்தது. பேரியிட்ட நீரின் வேகம் மிகவும் மாபெரும் அளவில் இருந்ததால் அது முதலில் பம்ப் ஹவுஸின் சுற்று சுவரை உடைத்த பின் அடுத்ததாக நகரில் குறைந்தபட்சம் 10 வீடுகளுக்குள் புகுந்தது. கார்கள் மற்றும் ஆட்டோ ரிக்ஷாக்கள் உட்பட வாகனங்கள் வெள்ளத்தின் ஓட்டத்தில் தூக்கி எறியப்பட்டு அடித்துச் செல்லப்பட்ட போது ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டதாக பிரத்யட்சதர்சிகள் தெரிவித்தனர். இது பேரழிவு மற்றும் மூழ்கிய வீடுகளின் தடயத்தை விட்டுச் சென்றது. இது இந்த செய்தி அறிக்கையின் 1 நிமிட சுருக்கமாகும். விரிவான அறிக்கைக்காக இந்த அறிக்கையை தொடர்ந்து பார்க்கவும். இந்த சம்பவம் நவம்பர் 10, 2025 அன்று அதிகாலை கேரளாவின் கொச்சியில் உள்ள ஒரு அடர்ந்த குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்தது. இடிந்து விழுந்த இந்த அமைப்பு அப்பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் கேரள நீர் ஆணையத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு பெரிய பழைய நீர்த்தேக்க தொட்டியாகும். சம்பவ இடத்திலிருந்து வரும் அறிக்கைகளின்படி தொட்டியின் முக்கிய அறைகளில் ஒன்றின் சுவர் எந்தவித முன்னெச்சரிக்கையுமின்றி இடிந்து விழுந்தது. குடியிருப்பவர்கள் இடிந்து விழும் தருணத்தின் சத்தத்தை ஒரு வெடிப்பு சத்தம் போல விவரித்தனர். சில நிமிடங்களில் மில்லியன்களில் அதிகமான தண்ணீர் வெளியேறியது. பம்ப் ஹவுஸின் தடித்த சுற்றுச்சுவரை தகர்க்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்த அரம்பியல் வெள்ளம் பின் பகுதிகளில் சுற்றிச் சென்றது. தொட்டிக்கு மிகவும் அருகில் உள்ள வீடுகள் பெரும் பாதிப்பை சந்தித்தன. நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து தரைத்தளங்கள் முழுமையாக மூழ்கியிருந்தன. நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் நீரில் மூழ்கின. கேரள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் உள்ளிட்ட உள்ளூர் எமர்ஜென்சி சேவைகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன. சிக்கிக்கொண்ட குடியிருப்பாளர்களை சரிபார்ப்பதும் மிகவும் பாதிக்கப்பட்ட வீடுகளிலிருந்து குடும்பங்களை வெளியேற்றுவதும் அவர்களின் முதன்மை கவனமாக இருந்தது. கடைசி புதுப்பிப்பு வரை எந்தவிதமான உயிரிழப்புகளும் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் பொருட்சேதம் மிகவும் அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கேரள நீர் ஆணைய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த கட்டமைப்பு தவறைக்கான காரணத்தை விசாரித்து வருகின்றனர்.